வணக்கம். நம்ம உடம்புக்குள்ள ஒரு மெஷின் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் நாம பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடிட்டே இருக்கு. ஆமாங்க, அது நம்ம இதயம்தான். இந்த இருதய சுற்றோட்ட மண்டலத்தோட ரகசியங்களை தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கைப்பிடி, அதான் உங்க கிளென்ஸ்ட் ஃபிஸ்ட், அந்த சைஸ்ல ஒரு உறுப்பு கிட்டத்தட்ட 60,000 மைல் தூரத்துக்கு, அதாவது நம்ம பூமியவே 2.5 தடவை சுத்தி வர தூரத்துக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, நாம பேச போறது நம்ம இதயத்தை பத்தி தான். பாருங்க, இந்த குட்டி என்ஜின் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்குன்னு. இது சும்மா ஒரு தசைன்னு சொல்லிட முடியாதுங்க. இது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பம்ப். யோசிச்சு பாருங்க, அதோட எடை ஒரு ஆப்பிள் அளவுக்கு, அதாவது ஒரு 300 கிராம் தான் இருக்கும். ஆனா அதோட பவர் அதோட சைஸை விட பல ஆயிரம் மடங்கு அதிகம். சும்மாவா அது? சரி, இந்த என்ஜினோட வேலை ரத்தத்தை பம்ப் பண்றது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. அதுக்கும் மேல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில வேலைகளை பாக்குது. என்னன்னு பார்க்கலாமா? இது நம்ம உடம்போட ஒரு கம்ப்ளீட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன், சாப்பாட்டுல இருந்து வர சத்துக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுது. அதே மாதிரி அங்க உருவாகிற கழிவுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வெளியேத்துது. அது மட்டும் இல்ல, நம்ம பாடி டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்றதும் இதுதான். ஓகே, அப்போ இந்த டூர்ல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இன்ஜினோட மெயின் வேலை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அது எப்படி 2 பெரிய ஹைவே மாதிரி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த பம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எட்டி பார்ப்போம். அப்புறம் அது என்ன ஸ்பெஷல் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, ஏன் அதுக்கு ஓய்வே தேவையில்லைன்னு பார்ப்போம். கடைசியா அதோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை ஒரே ஒரு பெரிய ரோடுன்னு நினைச்சுக்காதீங்க. அது உண்மையில ஒரே இன்ஜினை வச்சு ஓடுற ஒரு டபுள் ரோட் சூப்பர் ஹைவே மாதிரி. குழப்பமா இருக்கா? வாங்க, அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம இதயத்தோட வலது பக்கம் இருக்கே, அது ரத்தத்தை பக்கத்துல இருக்கிற நுரையீரலுக்கு மட்டும்தான் அனுப்புது. சோ அதுக்கு ரொம்ப கம்மியான பிரஷர் போதும். ஆனா அதோட இடது பக்கம் அதே ரத்தத்தை தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுக்க அனுப்பணும். அதுக்கு பயங்கரமான ஹை பிரஷர் தேவைப்படுது. பாத்தீங்களா, ஒரே பம்ப், ஆனா 2 தனித்தனி வேலை, 2 வேற வேற பிரஷர் சிஸ்டம்ஸ். சூப்பர்ல. இத பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எந்த ஒரு நேரத்திலயும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துல 84%, அதாவது முக்கால்வாசிக்கு வேலை அந்த ஹை பிரஷர் உடற் சுற்றோட்டத்துல தான் சுத்திட்டே இருக்கான். இதுவே போதும் நம்ம உடம்பு முழுக்க சப்ளை பண்ற வேலை எவ்வளோ பெரிய வேலைன்னு புரிஞ்சுக்க. இந்த நம்பர்ஸ் அந்த பிரஷர் வித்தியாசத்தை இன்னும் தெளிவா காட்டுது பாருங்க. உடற் சுற்றோட்டத்துக்கு பிரஷர் 120/80, ஆனா நுரையீரல் சுற்றோட்டத்துக்கு வெறும் 25/8 தான். இப்ப புரியுதா அந்த லெஃப்ட் சைடுக்கு ஏன் அவ்ளோ பவர் தேவைப்படுதுன்னு? நுரையீரல் பக்கத்திலேயே இருக்கிறதால அதுக்கு அவ்ளோ பெரிய பிரஷர் தேவையே இல்ல. ஓகே, இப்போ இந்த சூப்பர் பம்போட இன்டீரியர் டிசைனை கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க உள்ள போலாம். இதோட ஒவ்வொரு பார்ட்டும் அதோட வேலைக்கேத்த மாதிரி எவ்ளோ பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ரத்தம் இந்த 4 அறைகள் வழியா ஒரு பெர்ஃபெக்டான ரூட்ல போகுது. மேல இருக்கிற 2 அறைகள், அதாவது ஏட்ரியம், ரத்தத்தை ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். கீழே இருக்கிற 2 அறைகள் வென்ட்ரிகிள்ஸ், அந்த ரத்தத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியே பம்ப் பண்ணும். இது ஒரு கச்சிதமான 2 ஸ்டேஜ் பம்பிங் சிஸ்டம் மாதிரி. இதுதான் உண்மையான இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இடது வென்ட்ரிக்கிள் தான் உடம்பு முழுக்க ஹை பிரஷர்ல ரத்தத்தை பம்ப் பண்ணணும். அதனாலதான் அதோட சுவர் மட்டும் மத்த அறைகளை விட கிட்டத்தட்ட 2-3 மடங்கு தடிமனா இருக்கு. அதோட வேலையை செய்யறதுக்காகவே அது அப்படியே டிசைன் ஆயிருக்கு. அடுத்து இந்த வால்வ்கள். இதோட டிசைன் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே புத்திசாலித்தனமானது. இது ஒரு ஒன் வே டோர் மாதிரி. ரத்தம் முன்னாடி போகும்போது மட்டும் திறக்கும், பின்னாடி வர ட்ரை பண்ணா டக்குன்னு மூடிக்கும். இதனால ரத்தம் எப்பவும் தப்பான டைரக்ஷன்ல போறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு பெர்ஃபெக்டான ஒன் வே டிராஃபிக் கண்ட்ரோல். சரி, இந்த என்ஜின் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? காரணம் அது செய்யப்பட்டிருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மெட்டீரியல் தான். அதுதான் நம்ம இதய தசை. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இப்ப பார்க்கலாமா? இந்த இதய தசைக்கு சின்சிட்டியம்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னா, இது ஒரு சூப்பர் டீம் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு ஆக்ஷன் எடுத்தா போதும், உடனே மொத்த டீமும் சேர்ந்து அதே ஆக்ஷனை எடுக்கும். அதே மாதிரி தான் இதயத்துல ஒரே ஒரு தசை செல் சுருங்க ஆரம்பிச்சா போதும், அடுத்த மைக்ரோ செகண்ட்ல மத்த எல்லா செல்களும் ஒன்னா சேர்ந்து சுருங்கும். இதனால தான் இதயத்தால அவ்ளோ பவர்ஃபுல்லா பம்ப் பண்ண முடியுது.
இந்த டீம் ஒர்க்குக்கு காரணம் இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்க் தான். இது ஒவ்வொரு இதய தசை செல்லையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ற ஒரு ஸ்பெஷல் பாலம். இந்த பாலத்துக்குள்ள கேப் ஜங்ஷன்ஸ்னு சின்ன சின்ன வழிகள் இருக்கு. இது வழியா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், அதாவது மின் சமிக்ஞைகள் மின்னல் வேகத்துல பரவுது. அதனால தான் லட்சக்கணக்கான செல்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரே நேரத்துல ஒரே மாதிரி சுருங்குது. இங்க இன்னொரு சூப்பரான டிசைன் இருக்கு. இதயத்துல ஒரே ஒரு சின்சிஷியம் இல்ல, 2 இருக்கு. ஒன்னு மேல இருக்கிற ஏட்ரியாவுக்கு, இன்னொன்னு கீழே இருக்கிற வென்ட்ரிக்கலுக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஏட்ரியா மட்டும் சுருங்கி ரத்தத்தை வென்ட்ரிக்கலுக்குள்ள நிரப்பும். அது ஃபுல்லா நிரம்புனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு வென்ட்ரிக்கல்ஸ் பவர்ஃபுல்லா சுருங்கும். இது ஒரு பர்ஃபெக்டா டைம் பண்ணப்பட்ட ஒரு டான்ஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா நடக்கும். சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினுக்கு ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் வேணும் இல்லையா? ஒரு ஆக்சலரேட்டர் வேணும், ஒரு பிரேக்கும் வேணும். அந்த வேலையை பார்க்கறது தான் நம்ம நரம்பு மண்டலம். அதுதான் இந்த இன்ஜினோட ஆக்சலரேட்டரும் பிரேக்கும். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எவ்ளோ சூப்பரா வேலை செய்யுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, நம்ம ஓடும்போதோ இல்ல டென்ஷனா இருக்கும்போதோ சிம்பத்தட்டிக் நரம்புகள், அதாவது கேஸ் பெடல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதய துடிப்பு அதிகமாகும், இன்னும் பவர்ஃபுல்லா பம்ப் பண்ணும். அந்த சூழ்நிலைய சமாளிக்க நம்மள தயார்படுத்தும். அதே சமயம் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது பாராசிம்பத்தட்டிக் நரம்புகள், அதாவது பிரேக் வேலை செய்யும். இதய துடிப்பை குறைச்சு நம்மள அமைதிப்படுத்தி எனர்ஜியை சேமிக்கும். இந்த கேஸும் பிரேக்கும் சேர்ந்துதான் நம்ம இதயத்தை எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி கரெக்டா டியூன் பண்ணுது. சோ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உடற்சுற்றோட்டம் ஒரு ஹை பிரஷர் சிஸ்டம், நுரையீரல் சுற்றோட்டம் ஒரு லோ பிரஷர் சிஸ்டம். இந்த ஒரு அடிப்படை கொள்கை தான் இதயத்தோட டிசைன், அதோட சுவர் தடிமன், அதோட செயல்பாடுன்னு எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இவ்வளவு அற்புதமான ஒரு மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்காக உழைக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நமக்காக ஒரு நொடி கூட நிற்காம உழைக்கிற இந்த இன்ஜினை நாம எப்படி பாத்துக்கிறோம்? உங்க இன்ஜினை இன்னும் வலுவா, இன்னும் ஆரோக்கியமா வச்சுக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன விஷயமாவது செய்ய போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.